அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, மறுபடியுமாக உங்களுடைய கிருபையை நிமித்தம் எங்களை கூட்டி கொண்டு வந்து சேர்த்த உம்முடைய மகா இரக்கத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாரு? அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். எதிலிருந்து கடவுள் எடுத்தார்? மரண இருளிலும் இருந்து அந்தகாரத்திலிருந்து கடவுள் என்ன செஞ்சாரு? இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் என்னன்னா, இன்னைக்கு கடவுள் சங்கிலிகளை உடைத்து கட்டுகளை அறுக்கிற தேவன். இன்னைக்கு சங்கிலி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நினைவு எதுக்கு தெரியுமா போகும்? ஐயோ, ஒரு பவுன் சங்கிலி ரேட்டு ரொம்ப ஏறிடுச்சு. என்ன சொல்கிறோம்? ஒரு காலத்தில் நாங்களாம் இருந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? வாங்கினோம். இப்போ பாருங்கள், ஏறி போயிடுச்சு. இன்றைக்கி நான் பேச போகிறது அந்த சங்கிலி இல்லை. கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன செஞ்சார்? நம்மளை தேடி அவர் வந்தார். அவர் வந்து அந்த பாவ சங்கிலி, மரண சங்கிலியிலிருந்து உங்களையும் என்னையும் அவருடைய இரக்கத்தால், அவருடைய நீதியால், அந்த சிலுவையில் அந்த இரத்தத்தை சிந்தி அந்த விடுதலையை எனக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சார்? தந்தார். அதையே தந்துட்டார்னா, நிறைய நேரத்தில் இந்த உலக சங்கிலிகள்னால நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த சங்கிலி என்னென்ன செஞ்சிரும்? மேற்கொண்டுரும் அப்படிங்கிற பயம் இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள, உங்களுக்கும் எனக்கும் நிறைய விதத்தில் மனசனுடைய சூழ்ச்சி, இல்லை நம்மளுடைய உடல்நல குறைவுகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்களே நிறைய நேரத்தில் சங்கிலிகளாய் மாறி நம்ம எழும்ப முடியாமல், நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க முடியாமல், கடவுள் கொடுத்த குடும்பத்தில் விடுதலையாக இருக்க முடியாமல் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் கடவுள் இன்னைக்கு சொல்கிறார். இந்த சங்கீதம் 107 பேக்ரவுண்டை பார்த்தோன்னா, அது என்னன்னா, கடவுள் வந்து அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்ததை பார்த்து எப்படி விடுதலை பண்ணி, அந்த ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? மரண இருளிலையும் அந்த காலத்திலையும் இருந்தவ உங்களுடைய அன்பின் நிமித்தம் அந்த கட்டுகளை நீங்கள் என்ன செஞ்சீங்க? அறுத்தீங்க. அதே தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய கடந்து வர கட்டுகளை உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இருளில் இருந்து அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்ம எதில் வந்தோம்? ஆச்சரியமான ஒளியில் நீங்களும் நானும் என்ன செஞ்சோம்? கடந்து வந்தோம். அதே தேவன் இன்னைக்கு சில கட்டுகளை என்ன செய்கிறாரு? உடைக்க போகிறார். அதனால் ஆமேன் போட்டு இந்த மெசேஜை என்ன செஞ்சுக்கோங்க? ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி நானும் என்ன செஞ்சுக்கிறேன்? ரிசீவ். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதருடைய சின்ன பாடல், எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது. அதுக்கான குரல் இல்லை, ஆனாலும் அதை ட்ரை பண்ணி ஒரு பழைய பாடல். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆயக்கடல் நடுவில் நின்று போகின்றாயோ, ஆயக்கடல் நடுவில் நின்று ஆமிழ்ந்து போகிறாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. இன்னைக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மளோடு
அவர் இருக்கிறார். ஒருவேளை நம்ம போகிற அனுபவங்கள் ஒரு ஆட்கடலில் நம்ம போகிற படகு அசைகிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் நம்மளுடைய படகுல மாத்திரம் கிடையாது, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் அது அமிழ்ல என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நிறைய நேரத்தில் நம்மள என்ன நினைக்கிறோம், நம்மளை இந்த காரியம் மேற்கொண்டுரும், ஐயோ என்னுடைய இந்த ஹெல்த் இஷ்யூ, இந்த உடல் நல குறைவு என்னென்ன செஞ்சிடும், மேற்கொண்டுரும். ஆனால் கடவுள் எல்லா கட்டுகளையும் உடைக்க, அதை அறுத்து போட தான் மரண இருளிலும் அந்த காலத்தில் இருந்து நம்மளை வெளிப்பட பண்ணி கட்டுகளை அவர் என்ன செய்கிறாரு, அறுத்து ஒரு வாழ்க்கையை தரதுக்கு தான் கடவுள் என்ன செஞ்சார், வந்தார். அதனால் இந்த பாடலில் நம்ம கேட்டது போல் அவர் நம்மளோடு இருக்கிறார். கரம் நீட்டும் இயேசு வைப்பார். அந்த கரம் என்ன செய்யணும், உன்னை கரை சேர்க்கும். அதனால் இந்த கட்டுகள் நம்மளுடைய முடிவில்லை. இன்றைக்கி ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கைனா, அவனுடைய வாழ்க்கை ஒரு மரண இருளும் அந்த காலத்திலும் வாழ்ந்த ஒரு மனிதன். அவனுக்கு சங்கிலிகளால் கட்டப்பட்டவன். அவனுடைய அனுபவம் எல்லாம் சங்கிலி. அவனை பார்த்தவங்க எல்லாம் அவனை ஒரு பைத்தியமாக பார்க்குறாங்க. அவனை பார்த்தவங்க எல்லாம் ஒரு பேய் பிடித்தவனாக பார்க்குறாங்க. அவனை பார்த்தவங்க எல்லாம் ஒரு பயமும் திகிலும் ஏற்பட்டது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாரோ அந்த கட்டுகள் முறிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய கட்டுகள் எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் கடக்கும் போது எல்லா அனுபவமும், இருளின் அனுபவமும், நம்மளுடைய மேற்கொண்டிருக்கிற எல்லா அனுபவமும் என்ன ஆகும், முறிக்கப்படும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்னாச்சு தெரியுமா, முறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு பேதுருவுடைய வாழ்க்கையை ஞாபகம் வருது. பேதுருவை என்ன செஞ்சுருந்தாங்க தெரியுமா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்த்தோன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விலாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்போ அவன் இருந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் தான். உங்களுக்கு தெரியும், யாக்கோப், ஜேம்ஸ், யோவானுடைய சகோதரனை அந்த ராஜா என்ன செய்கிறான், வெட்டி போடுகிறான், அவனை கொன்று போடுறான். அப்போ ஒரு திகில் இருக்கு. அப்போ அடுத்து பேதுரு தான். பேதுருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். ஏன்னா அவன் சுற்றி இருந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை கிடையாது, ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறான். ஆனால் எப்போ அவன் இருந்த சிறைச்சாலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போ கடவுள் அங்கே வந்தாரோ அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து என்ன செஞ்சிச்சு, விழுந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை எப்படி இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு இடம் கொடுக்கும்போது, நம்மளுடைய வாயில் துதி இருக்கும் போது, நம்ம அவருடைய காரியத்தால் நம்மளுடைய இருதயத்தை நிறைக்கும் போது நம்மளுடைய குடும்பம் கட்டுகள்லேருந்து என்ன செய்யும், விடுதலை பெறும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற வேலையிலையும் அனுதினமும் அந்த சங்கிலிகள் அறுக்கப்படுவதை நம்மளுடைய கண்கள் என்ன செய்யும், பார்க்கும். இப்போ நான் சொன்னேன், ஒரு மனிதனை கடவுள் என்ன செய்கிறாரு, தேடி வரார். அதை தேடி வராது. அதுக்கு எப்படி அவர் வந்தாருங்கிறத நம்ம பார்ப்போம். மார்க் 4 எடுத்துக்கோங்க. மார்க் 4:39. அதே நேரத்தில் நம்ம நிறைய விசுவாசத்தை பேசலாம். ஆனால் நம்மளுடைய கப்பல் ஆடும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய விசுவாசம் ஒரு 3.5 கிலோமீட்டர் பின்னாடி போயிடுது. அதை தேடி பார்க்கறதுக்குள்ளே என்ன செய்யுது, நிறைய சூழ்நிலை நம்மளை மேற்கொண்டுருது. இந்த இடத்துல அதில் நிறைய நேரத்தில் அப்படி விசுவாசமாக இருக்கிறவங்க அதை எப்போ காட்டணும்னா இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்யணும், காட்டணும். இந்த இடத்துல இவர்கள் இயேசு இருந்தும் பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். உடனே ஜீசஸ் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் என்ன செஞ்சார், அதற்றி அமைதியாக்கணும். உடனே அவர் கேட்குறாரு, உங்களுடைய விசுவாசம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 41வது வசனத்தில் இந்த கடவுள் இப்படி செஞ்சதை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரை கேட்குறாங்க, இயேசுவை பார்த்து இவர் யாரோ. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து நம்ம கடந்து போகும்போது கடவுள் கூட இருந்தவன், ஏசப்பா கூட இருந்தவன், கூடையே இருந்தவன், மடியில் சாயிறவன், முதுகில் தொட்டவன், அவரை கட்டி பிடித்தவன் எல்லாம் என்ன கேட்குறாங்க,
இவர் யாரோ, காற்றும் கடலும் இப்படி பண்ணுறாரு, ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு, கூடயே இருந்துட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவர் யாரோ, காற்றும் கடலையும் என்ன செய்கிறாரு, இப்படி கீழ்ப்படுத்தி அமைதியாக்குறாரு. இவர் யாரோன்னு ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறாங்களா, மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. உடனே அடுத்து நம்ம இதை பார்க்கணுன்னா லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனம் 27. இப்போ எங்கே வராங்க, அந்த படகுல இருந்துச்சுல, இப்படி ஆட்டம் கண்டுச்சு, அதுலேருந்து முடித்ததுக்கப்புறம் இவங்க எங்கே வராங்க, கதிரேனி உடைய ஊருக்கு என்ன சொல்கிறாங்க, வராங்க. கடாராங்கிற ஒரு ஊருக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஜீசஸ் இறங்குறாரு. இறங்கி நடந்து வந்த உடனே ஒரு மனுஷன் வரான். அந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கானா, அவனுக்கு வஸ்திரம் இல்லை, அவன் கல்லறையில் வாழுகிற ஒரு மனுஷன். வீடு இருந்தும் அவன் எங்கே வாழுகிறான், கல்லறையில் வாழுகிறான். அவனுடைய கைகள்லாம் சாதாரணமான கைகள் அல்ல. அவனுடைய கைகளில் என்ன கட்டப்பட்டிருந்தது, சங்கிலிகள், கையும் காலும் சங்கிலியில். அந்த சங்கிலியே என்ன செய்ய முடியலையா, அவனை கட்டுப்படுத்த முடியல. அதை முறித்து கொண்டு ஓடி தாறுமாறாக இருக்கிறவன் தான் யார், அப்பப்போ பயங்கரமாக சத்தம் விடுவானா. அது மாத்திரம் இல்லை, கல்லை எடுத்து அவனுடைய சரீரத்தை கீறி கொண்டான். இது மார்க்கு, லூக்கு, மத்தேயு, இது மூணுலேயும் நீங்கள் தொடர்ந்து இப்படி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதில் தெரியும். இதில் இல்லாதது இதில் இருக்கும். ஸோ இவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கான். எப்படி செய்கிறான், இவனுக்கு சரீரத்தில் எப்படி இருக்குது, எல்லாமே சிதைக்கப்பட்டு அறுக்கப்பட்டு, அவன் கூக்குரல் விட்டு கத்தி, அவன் என்ன செய்ய முடியல, அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் எப்படி இருக்கிறான், பயங்கரமான காரியங்களால் கட்டப்பட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான், இயேசுவே உன்னதமான. சீஷர்கள் என்ன சொன்னாங்க, பிசாசு என்ன சொல்லுது. அப்போ நம்மளோட நிறைய நேரத்தில் யாருக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது, பிசாசுக்கு ஜீசஸ் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த பட்டணத்துக்கு வராரு. வந்த உடனே பட்டணத்தை மிதித்த உடனே அந்த பிசாசுக்கு என்ன செஞ்சிருச்சு, கொலை நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஓடி வந்து என்ன சொல்லுது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீங்கள் இங்கே எதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கீங்க, எங்களுக்கு என்ன கஷ்டப்படுத்துறதுக்கா நீங்கள் வந்திருக்கீங்க, ஏன் இப்படி சொல்லுதுன்னு பைபிளில் இருக்குது. ஏன்னா கடவுள் அந்த பிசாசை என்ன செஞ்சுருப்பார், அதற்கு வெளியே போக சொல்லியிருப்பார். உடனே அடுத்து ஜீசஸ் கேட்குற வார்த்தை என்ன, அவனை நோக்கி இயேசு ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறான்னா, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஏன் கடவுள் கேட்குறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. உடனே அவன் சொல்கிறான், என்னுடைய பேர் என்ன, லேகியோன். லேகியோன் அப்படின்னு பார்த்தோன்னா ரோம இராணுவம் இருக்குல்ல, இராணுவ வீரர்கள், அதில் 6000 பேரை குறிக்குமா. அப்போ அவனுடைய உடம்பில் எத்தனை அநேக பிசாசுனா இருந்துச்சுன்னா, அப்போ பார்த்துக்கோங்க, 2000 to 6000 பிசாசுகள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு, ஆட்கொண்டு. அதனால தான் ஒரு சங்கிலியும் அவனை கட்டுப்படுத்த முடியல, ஊரில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் அவனை என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. அவன் என்ன செய்கிறான், ரொம்ப கொடூரமாக அவன் என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். கடவுள் இங்கே ஒரு பிசாசுடைய பேச்சை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஒரு பிசாசுடைய பேச்சை கேட்டார், நம்மளுடைய பேச்சை கேட்காம இருப்பாரா, அவருடைய ரத்தத்தால் கழுவானா. இந்த பிசாசுடைய பேச்சை ஏன் கேட்டார்னா, ஆக்சுவலி பிசாஸ் கடவுளை என்ன செஞ்சிச்சு, மடக்க நினைத்தது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, அவர் தான் என்றைக்குமே வின்னர். அதனால் எந்த சங்கிலிகளோ எந்த சூழ்ச்சியோ ஏசப்பாவும் அவங்களுடைய பிள்ளைங்களும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியவே முடியாது. இந்த இடத்துல இந்த 2000 to 6000 கட்டு பிசாசுகள் என்ன செய்து இருக்கு. உடனே கடவுள் இதில் இன்னொரு இந்த லூக்காவில் பார்த்தோன்னா, அது என்ன செஞ்ச, வறண்ட பூமியில் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த அபீஸ் அதில் என்ன அனுப்பாமல் என்ன பன்றிகளுக்குள்ளே என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கிற ஒரு உயிருள்ள ஜீவன் என்னது, பன்றி. ஸோ இந்த பிசாசை எடுத்து அங்கே அனுப்புகிறார். பிசாஸ் ஒரு ஐடியாவை என்ன செய்யுது, கேட்குது. ஸோ இந்த 2000 to 6000 பிசாசுகள் இந்த பன்றி மேய்ந்துட்டு இருக்கல, ஒரு 2000 பன்றி என்ன செஞ்சுட்டு இருந்துச்சா, மேய்ந்து கொண்டு இருந்தது. ஸோ இந்த பிசாசு போய் ஃபோர்ஸாக என்ன செய்யுது, அந்த பன்றிக்குள்ளே போயிடுது. பன்றிக்குள்ளே போனதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, தாறுமாறாக இந்த பன்றிகள் ஓடி போய் அங்கே இருக்கிற அந்த கடலுக்குள்ளே என்ன செஞ்சிருது, எல்லாம் பள்ளத்தாக்கில் விழுந்து செத்து போனது. ஏன் பிசாசு இப்படி கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இந்த பன்னியே இவ்வளோ துன்பப்பட்டு செத்துருக்கும். ஓகே, பிசாசு எதுக்கு வரான், நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு.
கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை சீர்குலைப்பதுக்கு, அதுக்கு தான் என்ன செய்யறான், அவருடைய சாயலால் இருக்கிற உங்களையும் என்னையும் சீர்குலைக்க தான் அவன் என்ன செய்கிறான், வருகிறான். அது லேகியோனுடைய வாழ்க்கையில் உண்மை. இந்த இடத்துல அந்த பிசாசு போது கடவுள் விடுதலை தருகிறார். ஒரு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இந்த பன்றிகள்லாம் போய் என்ன செஞ்சிருச்சு, தெரிச்சு. ஸோ பிசாசு என்ன பிளான் பண்ணியிருப்பான்னு பார்த்தோன்னா, பிசாசுக்கு எப்போதும் ஒரு உடல் தேவை. அவன் ஆட்சி செய்வதுக்கு, அவன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதுக்கு ஒரு ஜீவன் தேவை. அதனால தான் மத்தேயு 12:43 இங்கே பிசாசு ஒரு மனுஷன் உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னு வைங்க. ஒருத்தன் உடம்புலே இருக்குது, ரொம்ப போர் அடிச்சிருச்சு பிசாசுக்கு. ஓகே, என்ன செய்யுது, உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு வருவோன்னு போச்சு. வெளியே போயிடுச்சுன்னு வைங்க. போனதுக்கப்புறம் அது வறண்ட பூமியில் என்ன செய்யுது, சுற்றுது. அதுக்கு சுற்றணுன்னா அதுக்கு என்ன செய்யுது, திருப்பியும் அது ஒரு பேரசைட் மாதிரி. அது இன்னொருத்தக்குள்ளே பூந்தாதான் என்ன செய்ய முடியும், ஆட்ட முடியும். இப்போ குடியெலாம் என்ன செய்யுது, அது ஒரு பாட்டிலில் இருந்துச்சுன்னா அது ஒரு தண்ணி தான். அது ஸ்டிக்கரை கிழிச்சி ஒரு பாட்டிலில் வச்சு அது என்ன மாதிரி தெரியுது, சாதாரண ஒரு தண்ணி. ஆனால் அதை எடுத்து குடித்தா தான் மனுஷன் என்ன செய்கிறான், அங்கேயும் இங்கேயும் என்ன செய்கிறான். அதே மாதிரி பிசாசுக்கும் என்னது, அது உள்ளே போனால் தான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும், ஆட்கொள்ள முடியும். அதனால் இந்த பிசாசு ஒருத்தனை விட்டு வெளியே போகுது, வறண்ட பூமியில் சுற்றி பார்க்குது, அதுக்கு போர் அடிச்சிருக்கு. திருப்பி நம்ம என்ன செய்யலாம், வந்த உடம்புக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், போவோம். அதான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரும்போது எப்படி இருக்கிறாரு, நல்லா பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒற்றை அடித்து வாசலில் கோலம் போட்டு எல்லாம் பெருக்கி வச்சுருக்காரு. இவர் எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் இவருக்குள்ளே யார் இல்லை, ஜீசஸ் இல்லை. அதனால தான் அந்த சந்ததியை பார்த்து இப்படி மெசியா என்ன நிராகரிக்கிற உனக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னலைமை எப்படி இருக்கும், பயங்கர மோசமாக இருக்கும்னு கடவுள் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். இந்த இடத்துல இவனுக்குள்ளே எல்லா சுத்தமும் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்யலை, இவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை. அதனால என்ன ஆகுது, இது உள்ளே பூந்து சாதாரணமாக பூரில் பக்கத்தில் இருக்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு 7 பேர் என்ன செய்யுது, பெரியம்மா பெரியப்பான்னு 7 பேரை கூப்பிட்டு என்ன செய்யுது, ஃபுல் ஃபோர்ஸ். அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னலைமை எப்படி இருக்குமா, பயங்கரமாக இருக்குமா. ஆனால் இந்த இடத்துல லேகியோன் அவன் என்ன தெரியுமா செய்கிறான், கடவுள்கிட்ட ஓடிவர். அவன் பிசாசாக இருந்தும் அவன் சொல்லி இந்த இன்னொரு அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், மார்க்கில் அதை என்ன செஞ்சான்னா பணிந்து கொண்டான். அவன் என்ன செய்கிறான், பணிந்து ஜீசஸுடைய மேன்மையை அறிந்தான். கூட இருக்கிற சீஷர்களே என்ன செய்யல, அதை அறியல. இவர் யாரோ இதெல்லாம் செய்கிறாரேடா, இவரை பார்த்து காற்றும் கடலும் அமைதியாக இருக்கே, இவர் யாரோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிசாசு, இயேசுவே உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரனே, என்னை துன்பப்பட்டு அதை தோத்ததை அவன் என்ன செஞ்சிட்டான், முன்னாடியே ஒத்துக்கிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய மகத்துவத்தை மேன்மையை அறிந்தவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். இந்த 2வது இவன் ஏன் அதை கேட்டிருப்பானா, அவனுடைய பிளானே தொடக்கத்தில் இருந்தே ஆதியாகமம் 1 பாருங்களேன். பிசாசு எப்போ வந்தானோ அவன் கடவுளுடைய டிசைனை சீர்குலைப்பது தான் அவனுக்கு என்னது வேலை. பிசாசுடைய வேலையே என்னது, எதுக்கு பிசாசு வந்தான்னு கடவுள் ஜீசஸ் சொல்கிறது. ஜீசஸ் என்ன சொன்னார், அழிக்கவும் கொல்லவும் திருடவும் என்னது வரான். பிசாசு வேற ஒன்றுக்கும் வரல, இதுக்கு தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். எப்படி ஏவாள்கிட்ட வந்து அந்த திட்டத்தை உடைத்து கடவுள் ஒரு அழகான ஏதேன் தோட்ட திட்டத்தை வச்சிருந்தாரு, அதை எப்படி சீர்குலைத்து அவனை வெளியே போட்டானோ அதே மாதிரி கடவுளுடைய திட்டம் என்னது, உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏதேன் தோட்ட அனுபவம் தான். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான், அதுலேருந்து தூக்கி வெளியே வைக்கிறது தான் அவனுடைய வேலை. அதனால் செகண்ட் அவனுடைய பிளான் என்னன்னா, கடவுள் பன்றியை படைத்ததும் யார், ஏசப்பா தான் படைச்சார். அவர் எல்லாம் படைச்சி என்ன சொல்கிறாரு, இது நல்லது, இது நல்லது. அப்போ கடவுள் பன்னியை கொல்ல நினைப்பாரா, அவர் படைச்சதை என்ன செய்ய மாட்டார். ஆனால் இவன் ஒரு சேதத்தை, கடவுளுடைய கிரியேஷனை ஒரு சீர்குலைப்பை என்ன செய்கிறான், கொண்டு வரான். ஸோ இவன் என்ன நினைக்கிறான், இந்த உடலுக்குள்ளே போனால் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அட்லீஸ்ட் பன்றிக்குள்ளே போனால் அங்கே 2000 பன்னி இருக்கே, நான் இன்னும் உயிர் வாழ்ந்து அடுத்து நான் என்னுடைய ஊழியத்தை நான் என்ன செய்வேன், என்னுடைய ஊழியத்தை டெவில் மினிஸ்ட்ரியை நான் என்ன செய்வேன், கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஜீசஸ் அதை தெரிஞ்சு, அவளுக்கு எல்லாம் தெரியும் பாருங்கள், அதனால் அவர் விட்டுட்டாரு. அந்த பன்னியும் என்ன செஞ்சிருச்சு, செத்து போனது. இந்த இடத்துல இவன் சீர்குலைக்க நினைக்கிறான். ஆனால் அந்த திட்டத்தில் அவன் என்ன செய்கிறான், நினைக்கிறான். 3ஆவதாக இவன் ஒரு திட்டம் போட்டிருப்பான். என்ன தெரியுமா, இந்த மாதிரி நான் பன்னிக்குள்ளே போனால் அந்த பன்னி இந்த வேதனை தாங்காமல் செத்துரும். அப்போ ஜீசஸ்னால இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பன்னி செத்து சேதம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும்,
மக்கள் இதாவாங்க. ஆனால் அதே மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த இடத்துலையும் ஜெயித்தவர் யாருன்னா இயேசு தான் என்ன செஞ்சார்? ஜெயித்தார். அவர் தான் ஜெயித்தார். அதனால் நீங்களும் நானும் சாத்தான் நம்மளுக்கு என்ன விரோதமாய் சங்கிலியை கொண்டு வந்து நிறுத்தி உங்களையும் என்னையும் கட்ட நினைத்தாலும் அவருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே காரணத்தில், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே காரணத்தினால எந்த சங்கிலிகளும் எந்த யோசனைகளும் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. லேகியோனுடைய வாழ்க்கையில் அது உண்மை. இப்போ ஜீசஸ் ஏன் அலோவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் பிசாசுடைய பேச்சை கேட்டு அனுப்புனார் அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுக்கூடா, நான் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. பார், இந்த ஒருத்தனுடைய இவ்வளோ பிசாசு இருந்து கட்டுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, பன்றிக்குள்ளே போகும்போது அந்த பன்றிலாம் போய் என்ன செய்யுது, சாகு. நான் இல்லைன்னா மரணம் தான், நான் இல்லைன்னா மரணம், ஜீவன் கிடையாது. அதை என்ன செய்கிறாரு, கடவுள் சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, மனுஷன் எப்போதும் மேசியாவுடைய மெட்டீரியலுக்கு தான் என்ன செய்வான், முக்கியத்துவம் கொடுப்பான். இப்போ பாரு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னோட அவங்களுக்கு பண்ணி முக்கியமாக இருக்கும், அதை நான் இப்பயும் அது என்ன செய்யுது, உண்மையாக இருக்குது. நிறைய சபையிலையும் என்ன இருக்குது, அடுத்தவங்களுக்கு மெட்டீரியல் எப்படி இருக்குது, மெட்டீரியல் ப்ரீச்சிங். மெஸ்ஸியா காணோம், இயேசுவை எங்க கடைசி வரைக்கும் காணோம். அவங்களுடைய ஊழியத்தை பற்றி பேசுவாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த வளர்ச்சி தந்த தேவனை என்ன செய்கிறதில்ல, அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் அந்த பாஸ்டரல் ஃபோக்கஸ், காட் ஃபோக்கஸ் காணோம் நிறைய இடத்துல. தான் அதனால தான் கடவுள் அப்போவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டார், எப்போதும் மனுஷன் பண்ணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மேசியாவுக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு நல்ல ஒரு பாடம் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டு இன்னும் திருப்பி என்ன செய்கிறாரு, வரப்போகிறார். நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டே இருக்கும் அவர் குழந்தையாக வரப்போகிறார், அந்த குழந்தையால் சாட்டையோட வரப்போகிறார். அதனால் எந்த சேட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. பரிசுத்தத்தோட அந்த கூட்டத்தில் எப்படி இருக்கணும், நீங்களும் நானும் நிற்கணும். அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார், அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நான் உனக்கு தரேன், உன்னுடைய சங்கிலிகளை நான் உடைக்கிறேன். அந்த மரண சங்கிலியை உடைத்த தேவன் எல்லா சங்கிலியும் உடைக்க நான் வல்லவராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். மார்க் 5 எடுத்துக்கோங்க, 16, 17. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, இப்போ எப்படி இருக்கிறாரு லேகியோன், வஸ்திரம் இல்லாதவன் இப்போ என்ன செஞ்சுருக்கிறான், வஸ்திரம் தரித்து இருக்கான். புத்தி இல்லாமல் நடந்தவனுக்கு இப்போ எப்படி இருக்குது, புத்தி தெளிந்தவனா யார் பக்கத்தில் உட்காந்துருந்தானா, இயேசுக்கிட்ட இருந்தானா. இன்றைக்கி நம்ம கற்றுக்க வேண்டியது, இந்த பிசாசு பிடித்தவன் இவங்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு விடுதலையை பெற்ற பிறகு ஏசப்பாவை மறக்கிறது இல்லை. அவர் பக்கத்தில் உட்காந்து, ஆண்டவர் இந்த விடுதலையை தந்தவர் நீர் அப்படின்னு நினைத்து அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு உட்காந்தவன் தான் யார், அந்த அநேக பிசாசுகள் பிடித்த இந்த லேகியோன். இப்போ பிசாசுடைய திட்டம் என்ன இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சேதத்தை உண்டு பண்ணால் ஏசப்பாவை என்ன செஞ்சுருவாங்க, பேக் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பிடுவாங்க. டெலிவரி கொரியரில், ப்ளூ டார்க் கொரியரில் அனுப்பி விட்டுறலான்னு நினச்சி, அதே போல் என்ன ஆகுதுங்க, இதை பார்த்தோன்னே, இந்த விடுதலையை பார்த்தோன்னே இவங்க என்ன நினச்சிருக்கணும், இவ்வளோ நாள் பிசாசு பிடித்தவன் இப்படி தெளிஞ்சிருக்கிறானே, ஆண்டவரே இத்தனை பிசாசுகள் இவ்வளோ கொடூரமான பிசாசாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நினைத்து கடவுளுடைய பாதத்தில் அவங்களும் என்ன செஞ்சுருக்கணும், உட்காந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, இதை பார்த்து பயந்தார்களாம். என்னது, இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, பண்ணிலாம் இப்படி விழுந்துருச்சு, இவன் வேறு இப்படி தெளிஞ்சு உட்காந்துருக்கேன், என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், பயந்து உட்காந்து அடுத்து இவங்க செஞ்சது என்னன்னா, வேண்டி கொண்டார்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதம் செஞ்சதுக்கு வேண்டல, ஆண்டவரே தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னா, எங்களுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சது, கெடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சுருங்க, போட் ஏறிடுங்க, தயவு செஞ்சு. இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா எத்தனை அடுத்து எவன் சாவான்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்வை கொடுக்க வந்தவர், விடுதலையை கொடுக்க வந்தவர், சமாதானத்தை கொடுக்க வந்தவர் இரட்சகருக்கு அந்த பட்டணம் என்ன செஞ்சிச்சு, பேக் பண்ணி அனுப்பிச்சு. கடவுளும் அவங்க சொன்னதுக்கு ஒரு பேச்சும் சொல்லாமல், ஏன்னா அவங்க வந்து ஒரு புரை ஜாதி, இது தெரியுது. இது இந்த கதிரேனி ஒரு ஊர் இருக்குல்ல, அது எதுக்கு எதிரான ஊர், தொடக்கத்தில் பார்த்தோம். யாருக்கு எதிரானவங்க, கடவுளுடைய மக்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க, அவங்க ஒரு புற ஜாதி, அவங்க எல்லாத்துலேயும் அவங்க ஆப்போசிட் தான். கலிலேயாவுக்கு ஆப்போசிட் ஆனால் இடம் தான் இது.
ஸோ இவங்க எல்லா விதத்திலையும் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் அவங்களுடைய எல்லாமே எதிரானது இவங்களோட புறஜாதி. ஏன்னா கடவுள் என்ன செய்கிறார், ஒரு வார்த்தை அவங்கள சொல்லாமல் ஏறி வரார். உடனே இங்கே வந்து அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவன் அவனும் வந்து ஒரு ரெஸ்யூமே கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், யார்கிட்ட ரெஸ்யூமே கொடுக்குறான்? ஜீசஸ் கிட்ட. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு விடுதலையை பெற்ற நான் இதுக்கப்புறம் இவங்களுடைய முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பன்றிகளுக்கும் இந்த ஊருக்கும் எனக்கு என்ன செய்யலை, எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உங்களோடு நான் என்ன செய்கிறேன், வரேன். சில டைம் கடவுள் நோ சொல்லுவார். அந்த நோவை நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அவன் இருந்திருந்தா ஜீசஸ் கூட இருந்திருப்பான், ஊழியம் செஞ்சுருப்பான். ஆனால் இன்றைக்கி இவன் பண்ண காரியம் ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னான்னு. இந்த இப்போ மெசேஜ் முடிய போகுது, அதனால் தெளிவாக கவனிங்க. இந்த இடத்துல உடனே அவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஆண்டவரே நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னோன்னே உடனே ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வந்து என்ன செய்யாத, அதுக்கு உத்தரவு கொடுக்காம உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டுக்கு போய் உன் இனத்தாருக்கிட்ட என்ன செய்ய, நீ போ. ஏன்னா என்னை தள்ளிட்டான் இப்போ வெளியே. இந்த இடத்துல என்னோட பவர்ஃபுல்லாக யார் மினிஸ்ட்ரி பண்ண முடியும், நீ தான் பண்ண முடியும். இப்போ என்னோட அதிக அபிஷேகம், அதான் ஜீசஸ் சொல்கிறார், என் காட்டிலும் நீங்கள் என்ன செய்வீங்க, அதிகமானது செய்வீங்க அப்படின்னு சொன்னது வந்து இவனுடைய வாழ்க்கையில், லேகியோனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப உண்மை. உடனே கடவுள் என்ன சொல்கிற, நீ போய் உன் இனத்தாருக்கும் உன் வீட்டுக்கும் போய் கடவுள் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம், நான் ஒரு தேவனுடைய உனக்கு இறங்கி நான் செஞ்சேன்ல, அந்த கிருபையை நினைத்து நீ என்ன செய்ய, போய் எல்லாத்துக்கும் அறிவி நீ நடந்தது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். மார்க், லூக் இதை கேட்டதுக்கப்புறம் ஜீசஸ் இருந்தப்ப பயந்தவர்கள், இவன் போய் பிரசங்கிக்கிறான் தெரியுமா இவனுக்கு நடந்தது. அப்போ யார் சொல்லி ஐயோ ஜீசஸ் அனுப்பி விட்டாங்களோ அதே ஜீசஸ் செஞ்சதை நினச்சி ஆச்சரியப்பட்டார்களாம். என்ன செஞ்சாங்க, இப்போ ஆச்சரியப்பட்ட. அவர் கடவுளுக்கு என்ன தெரியும், யாருனால என்ன செய்ய முடியும், இவன் இந்த இடத்துல பயங்கரமாக ஊழியம் பண்ண முடியுமான்னு யாருக்கு தெரியும், ஜீசஸ்க்கு தெரியும். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுகிறார். அதே போல் அவன் போகிறான். போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும், இவன் என்னடா இதுக்கப்புறம் இவனுடைய பேர் எங்கேயுமே இல்லை. என்ன இல்லை, லேகியோனுடைய பேர் எதுவும் இல்லை. அவன் என்ன செஞ்சான்னு தெரியல. அப்படியே இந்த மார்க்கில் எழுதின ஒரு 2 அதிகாரத்தை கழித்து நீங்கள் வந்தீங்கன்னு வைங்க, 7 வாங்க, மார்க் 7 31 32. இப்போ எந்த இடத்துக்கு தெரியுமா அவர் வந்தார், தெக்கப்போலியுடைய அந்த கடல் எல்லைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, வராரு. எந்த இடத்துல பண்ணி வந்து தம்முன்னு குதிச்சு சூசைட் பண்ணிச்சோ, எந்த இடத்துல ஜீசஸை அனுப்பி போட் ஏற்றி விட்டு டாட்டா சொன்னாங்களோ, வேண்டி கொண்டார்களோ, அதே இடத்துல ஜீசஸ் மறுபடியுமாக என்ன செஞ்சார், வந்தார். எப்படி ஒருத்தர் இப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீசஸ் ஆல்ரெடி ஒரு என்ன செஞ்சுருக்கார், ஒரு மெசஞ்சரை அனுப்பியிருக்கிறார். அனுப்பி அவன் செஞ்ச ஊழியம் கடவுளுக்கு ரெட் கார்பெட்டை என்ன செஞ்சிச்சு, விரித்தது. கடவுள் உண்மையிலே ரோசக்காராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் வந்து சொந்த பட்டணத்தில் என்ன செஞ்சாங்க, அவரை தூக்கி கீழே தள்ளிவிடாங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை இன்னும் வேற எங்கேயாச்சும் செஞ்சுருந்தேன்னா சோதம் குமாரா கூட நீங்களாம் என்ன ஆக போகிறீங்க, உங்கள் அழிவுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குண்டா என்ன செஞ்சார், திட்டினார், கடிஞ்சார். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் மறுபடியுமாக போகிறார். அவருக்கு தெரியும் அவனுடைய சீசன் ஒருத்தன் அண்டர் கவரில் வேலை செய்கிறான். இவன் 12 பேரில் இல்லை, ஆனால் அண்டர் கவர் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறான், பண்ணுறான். அண்டர் கவர் ஏஜென்ட்டாக சூப்பராக மினிஸ்ட்ரி பண்ணிட்டான் பாருங்க. இந்த இடத்துல மறுபடியுமாக ஜீசஸ் வந்து நிற்கும் போது எல்லாம் என்ன செய்கிறாங்க, வராங்க. அங்கே தொடர்ச்சியாக நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், கொன்னவாய் விட ஒருத்தனை கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் மூளை காரணம் யாருன்னு பார்த்தோன்னா, சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு மனுஷன்தான். அவனுடைய உடம்புகளில் தழும்புகளால் இருந்த ஒரு மனுஷன்தான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை என்ன செய்ய முடியும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுடைய சங்கிலிகள் உங்களுடைய முடிவில்லை. உங்களுடைய இந்த உலகம் சிதைக்கிற தழும்புகள் உங்களுடைய முடிவல்ல. ஜீசஸ் அதெல்லாம் எடுத்து ஒரு மெசேஜாக என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். அதெல்லாம் ஒரு செய்தியாய் மாற்றி பல பேருக்கு முன்னாடி சாட்சியாய் நிற்க வைப்பார். மறுபடியுமாக ஜீசஸ் போட்டில் வந்தார்னா சாதாரணமான காரியம் கிடையாது. கடவுளுடைய கவனத்தையே திருப்புறான். இந்த உலகத்தை படைத்தவருடைய கவனத்தை திருப்பி கொண்டு வந்து அவனுடைய ஊரில் மறுபடியுமாக என்ன செய்கிறான், பரலோகம் அதை பார்க்குது. பரலோகம் லேகியோனை என்ன செய்யுது, கனப்படுத்துது. இன்னைக்கு அதே தேவன் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த 3 சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதல்ல கடவுள் இங்கே வரும்போது அவருக்கு தடையாக இருந்தது என்ன சொல்லுங்கள், இந்த மெசேஜ் நம்ம சொன்னோம். போட்டில் அவர் வரார். போட்டில் வரும்போது சாதாரணமாக அவர் என்ன செய்யலை, இந்த ஊருக்கு வந்து அடையலை. அங்கே என்ன ஆச்சு, கப்பல்லாம் அசைஞ்சு கூட இருக்கலாம், விசுவாசம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி இந்த சூழ்நிலையே மாற்றினது யார், பிசாசு.
இந்த மாதிரி ஒரு காரியத்தை இவ கடவுள் இந்த ஊருக்கு வரப்போகிறாரு, சீக்கிரத்தில் இந்த ஊருக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு அறிஞ்சு பிசாசு என்ன செய்கிறான், கடவுள் வரும்போதே நிறையா தடைகளை என்ன செய்கிறான், உண்டு பண்ணிக்கிறான். இன்றைக்கி நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்குறனால உங்களுக்கு என்ன சூழ்நிலை கொடூரமாக இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக வருவார், உங்களுக்கு விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவருடைய சொல்லால் அது என்ன ஆக போகுது, எல்லாம் அமைதியாக போகுது. இன்றைக்கி இந்த பிலிப்பியர் 2:11 பார்த்தோன்னா அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து என்று எல்லா நாவுகள் அறிக்கையிடும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் என்ன செஞ்சாரா, தந்து அருளினார். பிலிப்பியர் 2:11. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோம், வர்ஷிப் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு பெரிய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவர் எல்லா விடுதலைகள் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அந்த பன்னிகள் போய் விழுது தெரியுமா, அது சாதாரணம் கிடையாது. அந்த ஊருடைய அடையாளமே என்னவா, காற்று பன்றி தான். இன்றைக்கி கடவுள் புரிய வைக்கிறாரு, எல்லாம் இந்த ஊர் இல்லை, எல்லா ஊருக்கும் நான் தான் யார், ரட்சகர். அது அந்த பன்றிகள் எல்லாம் மடியுது பார்த்தீங்களா, அதிலே கடவுள் என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. நான் தான் ரட்சகர்னு அந்த புரை ஜாதிகளுக்கு என்ன செஞ்சார், காட்டினார், சொன்னார். இந்த இடத்துல இந்த பிசாசுகள் என்ன செஞ்சிச்சு, கடவுளுடைய நாமத்தை உணர்ந்து என்ன சொல்லுச்சு, இயேசுவே உன்னதத்தில் இருக்க தேவனுடைய குமாரனே. இன்றைக்கி தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கிலும் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவதிலும் அதை அறிந்து கொண்டு அது உங்களுடைய நாமம் இல்லாமல் எந்த நாமமும் இல்லைன்னு அதை நம்ம வர்ஷிப் பண்ணி அதை நம்ம லிஃப்ட் பண்ணும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அற்புதமும் அடையாளங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும். அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்வோம், உயர்த்துவோம். நிறைய நேரத்தில் நம்மளுடைய புலம்பல்களை என்ன செய்கிறோம், உயர்த்துகிறோம். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி கடவுளுடைய செயலுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அதனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை உணர்ந்தவர்களாக, கூடயே இருந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியல, அதை உணர முடியல. ஆனால் ஒரு பிசாசுனால் என்ன செய்ய முடியும், ஒரு புறஜாதி ஊரில் இருந்து ஒருத்தனால் என்ன செய்ய முடியும், அதை உணர முடியும். இன்றைக்கி அவருடைய நாமத்தை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். இன்றைக்கி அந்த கதாரா அப்படின்னா எதை குறிக்கும்னா, பள்ளத்தாக்கு, கல்லறைகள், பன்றிகள், அதை தான் குறிக்கும். ஆனால் இன்றைக்கி கடவுள் வரணும்னா இது எதுவுமே தடை இல்லை. நம்மளுடைய இருதயம் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி போதும். அவர் என்ன செய்வார், விடுதலையை தருகிற தேவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்மளுடைய சீஷர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் முக்கியமாக நம்மளுடைய பேதுரு இருக்கார் தெரியுமா, அவர் அதில் ரொம்ப டாக்டரேட். ஏசப்பாக்கே நிறைய அறிவுரை என்ன செய்வார், அவர் சொல்லுவார். ஒரு இடத்துல கடவுள் போய் அவர் மறுரூபம் ஆகும் போது அங்கே மோசேவும் எலியாவும் என்ன செய்வார், வருவாங்க. அந்த இடத்துல உடனே இவர் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூட போட்டுருவோம் ஆண்டவரே, இப்போ அதை என்ன செஞ்சிடுவோம், போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொல்லுவார். உடனே ஜீசஸ் அறையப்படுற நேரத்தில் அவரை கல்லர்களை பிடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஏன்டா உங்கள் கூட தானே இருந்தேன், அப்போ பிடிச்சிருக்கலாமா, ஏன் இப்படி திருடனை பிடிக்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாஞ்சு போய் ஒருத்தர் அப்படி கத்தி கையில் சுற்றும். அது யார், நம்ம பேதுரு தான். மல்குசுடைய காதை என்ன செய்வார், ஒரே போட்டுருவார். இந்த மாதிரி ஆண்டவர் அவர் சாக போகிறேன், இந்த மாதிரி செத்து நான் உயிர் தள்ள போகிறேன்னா அதனுடைய காரியம்லாம் சொல்லும் போது அதை பேதுருனால உள்வாங்க முடியாது. உடனே ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இப்படிலாம் ஒரு இது ஆகக்கூடாதுன்னு சொன்னோன்னே பின்னாடி போ சாத்தானேன்னு என்ன செய்வார், கடவுள் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பேதுரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது என்ன செய்வார், இந்த மாதிரி ஒரு விடுதலை நடக்குது தெரியுமா, லேகியோன் இதில். அப்போ எந்த சீஷர்களும் வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பார்த்துருக்குறாங்க, குஷ்டரோகி சுஸ்தமானது பார்த்துருக்குறாங்க, மரணம் இயேசுக்கு முன்னாடி மண்டிட்டதை பார்த்துருக்குறாங்க, கடல்லாம் இவருடைய பேச்சு கேட்டது பார்த்துருக்குறாங்க. ஆனால் லேகியோனுக்குள்ளே இருந்தவங்க ஒரு பிசாசு மாதிரி ஒரு பிசாசை என்ன செய்கிறதில்ல, பார்த்ததே கிடையாது. அதனால் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க, பிஹெச்டி வாங்கி எல்லாம் அமைதியாக இருக்கிறவங்களாம் ஜீசஸ் பின்னாடி என்ன இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம ஏசப்பா பார்த்துக்கோன்னு பின்னாடி என்ன செய்கிறாங்க, சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஏசப்பா என்ன செஞ்சார், சரி நிறைய நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம பிஹெச்டிலாம் கைட்டாக என்ன செஞ்சிடும், பட்டமாக பறந்து நம்ம படித்த வசனங்கள்லாம் என்ன செஞ்சிடும்,
இருக்காது. ஆனால் அப்படி நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா தருணத்திலையும் கடவுளை உயர்த்தினவர்களா, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களா, அதை ஒரு நாளும் உணர்றவங்களா, கடவுளை உங்களால் உடைக்க முடியாத சங்கிலிகள் எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்தவர்களா நீங்களும் நானும் இருக்கும் போது லேகியோன் பெற்ற அதே ஒரு சுவிசேஷ ஊழியம், சங்கிலி போய் ஒரு சுவிசேஷ ஊழியனை அவன் என்ன செஞ்சான், மாற்றப்பட்டான். அதனால் கடவுளுடைய கவனம் இந்த பட்டணத்துக்கு மேலே திரும்பி கடவுள் மறுபடியும் இந்த பட்டணத்துக்கு வந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி இருக்கும் போது நம்ம பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக கடவுள் என்ன செய்வார், வைப்பார். அவனுடைய நிலைமை கல்ற, ஆனால் கல்றையில் எடுத்து சிங்காசனத்தில் வைத்தது யார், தேவன். அதே தேவன் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி லேகியோனுடைய தழும்புகள், அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் பார்த்தாங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற சங்கிலிகள் தெரியுமா, அது நான் இப்படி பார்க்கும் போது தெரியாது, என் புள்ள என்ன சங்கிலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட கொண்டு வரும்போது கடவுள் என்ன செய்வார், விடுதலை தருகிற தேவன். அதனால் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலைகள் தடை பண்ணியும் கர்த்தாவே, எத்தனையோ காரியங்கள் விரோதமாக இருந்தோம், நீங்கள் போய் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செஞ்சு விடுதலையை தந்த தேவன். ஆண்டவர் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உணர்ந்தவர்களா, எங்களுடைய சங்கிலிகள் அனுதினமும் முறிக்கப்பட்டு நாங்கள் மற்றவர்கள் கர்த்தாவே அவர்களுக்கு நாங்கள் ஊழியம் பண்ணும்படி எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சங்கிலிகளே பார்த்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழிக்காமல், எங்களுடைய தழும்புகளே பார்த்து தான் முடிவுன்னு நாங்கள் நினைக்காமல், கர்த்தாவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்கள் தூக்கப்பட்ட சிலுவையை, ஆண்டவர் எங்களுக்காக காயப்பட்ட அந்த காயங்களை பார்த்து அனுதினமும் அந்த அன்பில் நாங்கள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்கு நல் வாழ்க்கையை தர நீங்கள் வந்தீங்க கர்த்தாவே, மேன்மையை தர நீங்கள் வந்தீங்க. அந்த மேன்மையை நீங்கள் லேகியோனுக்கு தந்த தேவன் இங்கே இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாத்துக்கும் தர நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. அதே தேவன் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற மகா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.